ஸ்க்ரோல் பண்ணாமல் கொஞ்ச நேரம் இந்த வீடியோ பார்க்க முடியுமா உங்களுக்கு? நீங்கள் எனக்கு லைக் கொடுக்க வேணாம், கமெண்ட் பண்ண வேண்டாம், ஃபாலோவும் பண்ண வேணாம். நான் சொல்கிறதுல ஏதாவது உண்மை இருந்தால் இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க, அது மட்டும் தான் போதும். எனக்கு தமிழ் அவ்வளோ தெரியாது, ஐம் ஃப்ரம் கேரளா. ஸோ தப்பாக ஏதாவது வார்த்தைகள் பேசிட்டா மன்னிச்சிடுங்க. பேட் கமெண்ட்ஸ் ஆக்சுவலி நான் டிக்டாக்ல இருக்கிற அந்த காலம் சொல்லும்போது நிறைய காலம் போக வேணாம், இங்கே கொஞ்சம் பக்கம்தான். ஸோ அப்போவே பேட் கமெண்ட்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்தேன், ரொம்ப ஃபீலிங்கா இருந்தேன். பேட் கமெண்ட்ஸ் சொல்றது பேட் வேர்ட்ஸ் மட்டும் இல்லை, அப்படி இருக்கு. நம்ம இரிட்டேட் பண்ற, நம்ம ஹர்ட் பண்ற மாதிரி நிறைய இருக்கு. அதெல்லாம் பேட் கமெண்ட்ஸ் தான், தெரியும் உங்களுக்கு. நான் ஜஸ்ட் சொல்றேன், அவ்வளவுதான். ஸோ அப்போ அந்த டைமில் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தேன். பட் பழகி இப்போ அது அவ்வளவு ப்ராப்ளம் கிடையாது. எனக்கு ஏதோ ஹேர்ட் ஆனதுனால இல்லை நான் இது இப்போ மென்ஷன் பண்றேன். இந்த கமெண்ட் என்னமோ இன்னொரு விஷயம் பேசலாம் தோணுச்சு, அதுதான். ஸோ என்ன பேச வரேன்னா, நிறைய டேலண்ட் காமிக்கிறதுக்கு டேலண்ட் இருக்கிற நிறைய பேர் இருக்கு, நம்ம பக்கத்துல எல்லாம் இருக்கு. சின்ன குழந்தை முதல் பெரியவர் வரை நிறைய பேர் இருக்கு. அவங்களெல்லாம் டேலண்ட், அவங்க திறமை, ஸ்கில் அப்படியெல்லாம் சொல்லுவல, திறமை அப்படிதானே, அது காமிக்கிறதுக்கு வருவார். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப், சோஷியல் மீடியாவில் எல்லா இடத்திலும் வருவார், அப்படிதானே. ஸோ அப்படி வரும்போது நம்ம எல்லாரையும் மனசு ஒரு சேம் ஆகாது. ஓகே, சில பேருக்கு நிறைய கஷ்டம் ஏத்துக்கிறதுக்கு மனசுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா சில பேர் சின்னதா ஏதாவது இருந்தா போலும் அப்போ டவுன் ஆகி போயிடும். ஸோ அதான் அதுல பாயிண்ட். நீங்க யாரோ சில பேர் இந்த 4 வாளுக்குள்ள இருந்து உங்க ஐடி தெரியாம, உங்க ஃபேஸ் தெரியாம நீங்க கமெண்ட் போட்டுட்டே இருப்பாரு, என்னமோ கமெண்ட் போட்டாரு. அப்ப நீங்க திங்க் பண்ற விஷயம் என்னன்னா, எதுக்கு நான் பேட் கமெண்ட்ஸ் போடுறேன் யோசிக்கணும். இந்த கமெண்ட்ஸ் நான் போட்டதுக்கு அப்புறம் அவங்க இது ரீட் பண்ணி அவங்களோட ஒரு டே, ஒரு மந்த், அப்படி இல்ல எவ்வளோ மனசே கஷ்டம். சூசைட் பண்ண விஷயம் எனக்கு தெரியும். சைபர் புல்லிங்னால சூசைட் பண்ணிருக்கு சில பேர். எனக்கு இப்பவும் தெரியாத விஷயம் என்னன்னா, நேரில் சந்திக்காதவங்க, நேரில் பேசி பழகாத ஒருத்தரை எப்படி திட்டுவாரு, திட்டுறதால எப்படி பேட் கமெண்ட்ஸ் போட்டு ஜஸ்ட் அதோட மைண்ட், அதோட மென்டல், அதோட சைக்காலஜி என்ன எனக்கு இதுவே தெரியல. ஓகே, நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது நமக்கு ஒரு வீடியோ பார்த்துட்டு நமக்கு அது பிடிக்கலைன்னா 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு அது ஸ்க்ரோல் பண்ணலாம், இல்லைன்னா அதுல கமெண்ட் போடலாம். இது அவ்வளவு நல்லா இல்லை, அந்த மாதிரி கமெண்ட் போடலாம், நோ ப்ராப்ளம். அதுக்கு தானே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. அதையும் தாண்டி அவங்களை ஹேர்ட் பண்ண, பர்சனல் ஹராஸ்மெண்ட் அந்த மாதிரி எல்லாம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எதுக்கு நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணணும்? நாம பாசிட்டிவா திங்க் பண்ணி பாசிட்டிவா எல்லார்கிட்டையும் பேசி பழகுனது தானே இந்த உலகத்துக்கே நல்லது. முன்ன பின்ன தெரியாதவங்கள்கிட்ட போய் எதுக்கு நீங்க பேட் கமெண்ட்ஸ்? அதான் சொன்னேன், நீங்க என்ன நினைக்கிறேன்னா, உங்க 4 வாளுக்குள்ள இருக்குன்னா, சோ 4 வாளுக்குள்ள இருந்து உங்க ஃபேஸ், உங்க பேரும் காட்டாம ரொம்ப தில்லா நீங்க நினைச்சு நீங்க கமெண்ட் போடுறதா உண்மையான தில்லி இல்லைன்னா கிட்டத்தட்ட இருக்குன்னா அந்த பேரை எல்லாம் அவங்களெல்லாம் கிண்டல் பண்ணிட்டும் அதெல்லாம் நெவர் மைண்ட். நம்ம டேலண்ட் காமிக்கணும். அப்படி வீடியோ சொந்தம் பேர்ல, சொந்தம் ஐடியில, சொந்தம் ஃபேஸ் வச்சு பெர்ஃபார்ம் பண்ணி இந்த உலகத்துக்கு தெரிய வைக்கிற அவங்க கதையில் இருக்கிறது திங்க் பண்ணுங்க. உங்க வீட்டுல ஆக்சுவலி இது நம்ம வீட்டுல இல்லைன்னா நம்ம ஊர்ல அப்படி எல்லாம் இருக்குன்னா, ஊர் இல்ல வீடு அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்துதான் இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வரும்னு நினைக்கிறேன். இல்லன்னா நீங்கள் நினைச்சு பாருங்க, இல்ல எப்படி பேட் கமெண்ட்ஸ் வர்றது. அதான் இப்ப என்ன விடுங்க, இன்னொருத்தர் அவங்க வீடியோ பெர்ஃபார்ம் பண்றேன், அவ்வளவு மோசமான நிலையில பெர்ஃபார்ம் பண்ணா ஓகே, அப்போ ஓகே இல்ல, அதுவும் அவங்களுக்கு நம்ம ஒரு ஜஸ்ட் அது வேணாம் தம்பி, அது வேணாம், அது நல்லா அப்படி போடலாம். இது ஒரு பாவம், ஒரு இன்னசென்ட் ஆன ஒருத்தர் அவங்க
டேலண்ட் காமிக்கிறதுக்கு ஏதாவது வீடியோ போடும்போது அதுக்கு கீழே போய் டேய் எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி நீங்களே நினைச்சு பாருங்க. இது ரொம்ப ரொம்ப வீரனான வீரர்களுக்கெல்லாம் சேர்ந்த அந்த மாதிரி விஷயமா நீங்க நினைச்சு பாருங்க. ஓகே, இல்ல அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்பி வீடியோ சூப்பரா இருக்கு, நீ கண்டினியூ பண்ணுங்க. அந்த கமெண்ட் போடும்போது என்னன்னா உங்க மனசுல ஒரு ஹாப்பினஸ் வரும். ஓகே, நான் இன்னொருத்தரை பாராட்டிட்டு வேர்ட்ஸ் எல்லாம் தப்பா இருந்தா மன்னிச்சிடுங்க. அவங்க மனசுல இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்குள்ள ஃபியூவல் தான் நீங்க இன்ஜெக்ட் பண்ற. இப்போ சின்ன விஷயம் தான், சின்ன விஷயமா இது பெரிய விஷயம் தானே. எதுக்கு என்ன எப்படின்னு தெரியல. அது நீங்க உங்க நிறைய உங்க மனசு அந்த மாதிரி எனக்கு அதான் சின்ன சின்ன பையன் சின்ன குழந்தைகள் அந்த அவங்கள கமெண்ட்ல போய் வேற ரொம்ப. அப்ப நீங்க நினைக்கிற இந்த கமெண்ட்ஸுக்கு பெரிய நிறைய லைக்ஸ் கிடைக்கும். ஓகே, இந்த நிறைய லைக்ஸ் அப்ப நாம ரொம்ப பெரிய ஆளாயிட்டு அப்படிதான் நினைக்கிறேன் நீங்க. அப்படியா? அது அந்த லைக்ஸ் கொடுக்கணவரே நேரடியா ஓகே நீங்க ஒரு பேட் கமெண்ட் போட்டு அதுக்கு நிறைய லைக்ஸ் வந்து அந்த லைக்ஸ் போட்டவரே நேரடியா வந்து உங்களை சந்திக்கும் போது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்க அவங்க கிட்டையும் காமிச்சா அவங்க இக்னோர் பண்ணிடுவாங்க. அவங்க உங்களை வேல்யூ பண்ணிடும். எதுக்கு எப்படின்னு நீங்க யோசிச்சு எதுக்கு நான் பேட் கமெண்ட் ஏதோ சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமா இல்லைன்னு எனக்கு தெரியாது, இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நீங்களே நினைச்சு பாருங்க, எதுக்கு நீங்க பேட் கமெண்ட்ஸ் போடுற? இதுக்கு யாரும் அதான் எனக்கே திங்க் பண்ண முடியல. ஸோ எனக்கு நீங்க எவ்வளோ பேட் கமெண்ட்ஸ் போட்டாலும் பிரச்சனை இல்லை, அது நல்லா ரீச் ஆகும். இப்போ வீடியோ பண்றதுக்கே ரீச் ஆயிருக்கு இல்லை, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அது போடாது இருந்தா அவ்வளோ சந்தோஷம், நல்ல விஷயம் கிடையாது. ஹாப்பியா எல்லார்கிட்ட ஹாப்பியா பாசிட்டிவா பேசும்போது அதுல இருந்து நமக்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். நான் பெரிய என்ன சொல்ற ரொம்ப நல்லவனானவன் அந்த மாதிரி என்ன விடுங்க. நான் சொல்ற பேச்ச மாத்திரம் கேளுங்க. நான் யாரோ அது விடுங்க. ஏன்னா சொல்ற பேச்சு இருக்குல்ல, அத பேச்சு நல்லதா இருந்தா எடுத்துக்க அந்த மாதிரி தானே. ஸோ அது நீங்க ஸோ அப்ப நிறைய பேடான கமெண்ட்ஸ் போட்டு அவங்க ட்ரோமா அந்த மாதிரி சீன்ல வருவாரு. எனக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, என்கிட்ட சொல்லி இருக்கு. ஒரு 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 9th படிக்கிற ஒரு சின்ன குழந்தை, பெண் குழந்தைன்னெல்லாம் சொல்றது எனக்கு அதுக்கு கரெக்டான வேர்ட் பெட்டன்னு திடீர்னு கிடைக்காது. அதனாலதான் 9th படிக்கிறவன் அவங்க டான்ஸ் நல்லா டான்ஸ் ஆடுவார், நல்லா ஸ்கில்டானவங்க. அவங்க டான்ஸ் வீடியோக்கு போய் ரொம்ப தப்பா கமெண்ட் போட்டுட்டு 1 month அவ வீடியோ போடல. ஸ்கூல்ல இதை நான் சும்மா பேச்சுக்காக பண்ணல, இது உண்மையான விஷயம். ஸோ உங்களுக்கு இதோட சீரியஸ்னஸ் புரியல. அதனாலதான் எல்லார மைண்ட் ஒரு போல அல்ல, ஒரே மாதிரி அல்ல, டிஃப்ரெண்டா இருக்கும். ஒருத்தருக்கு ரொம்ப பெரிய ஏதாவது டென்ஷனோ இருந்தா நோ ப்ராப்ளம், ஒன்றும் வராது. ஆனா சில பேருக்கு சின்னதாவது இருந்தா வேற அவங்க டவுன் ஆயிடும். அவங்க ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன் லெவல்ல போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. இது ஸ்ப்ரெட் பாசிட்டிவ், நல்லது செய்யுங்க, நல்லது கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.